ஆண்களை விட பெண்கள் சளைத்தவர்கள் இல்லை. இருந்தாலும் எதற்காக இப்படி ஒரு முதலாவதாக உங்கள் கூடியிருக்கும் அனைவருக்கும் இனியதின் வணக்கம். கல்லில் ஒளி எழுப்பி கடலாலையில் நடனமாடி புல்லாங்குழல் வழியை புகுந்து இசையாகி மெல்லுதலாய் வித்தார நகையாகி சொல்லுக்கு சுவை ஊட்டும் செந்தமிழே வாழியவே. சிந்துக்காய் எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாடும் நண்பாடாகி பேருரை நிவர்த்த எண்ணாவில் நடந்துகின்ற எந்தமிழே வாழியவே. இந்த தமிழோடு இந்த அறையை வணங்கி சௌந்தரமாய் நடுவர் அவர்களையும் வணங்கி இந்த பொங்கல் திருநாளில் கூட உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். சோ தலைப்பு பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கு தெரிந்து செய்யணுமா தெரியாம செய்யணுமா, ஆனா வரிசை கட்டி உட்கார்ந்துருக்காங்க தெரிஞ்சும் இதற்கு தலைப்பே தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். வெற்றிப்படியோடு நாங்க ஆனாலும் பேசுவோம்னு சொல்லி நாங்க 3 பேர் பேச வந்திருக்கோம். சோ பார்த்தோம்னா பெண்களுக்கு தெரிந்து செய்யணுமா தெரியாம செய்யணுமா அப்படின்னா lose yourself to know whom you are. லைக் எப்படி சொல்றதுன்னா உன்னை இழந்து பார் உதவி செய்வதில் நீ யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு என்று இன்றும் நாம் சுதந்திரத்தோடு நாம் உட்கார்ந்து மூச்சை விட்டு இந்த பேச்சை கேட்க வைத்த அண்ணல் காந்தியடிகளின் கோட்ஸ் அது. சோ அவரை கஸ்தூரிபாய் அப்படின்ற ஒரு பெண்மணி தனக்கு ஒரு அளவு வீழ்ச்சி தன்னை தாண்டி விடாம இருந்திருந்தா இன்னைக்கு நீங்களும் நானும் அடிமையா தான் இருந்திருக்கணும். அதோட ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தேவைன்னு நினைக்கிறேன். இது போல் பல பேரும் சொல்லிக்கிட்டே போகலாம். லைக் கல்வியின் செம்மல் காமராஜரா இருக்கட்டும், அவங்க தாயார் வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டும் சக்தி ஆண்டி போல, மகேஷ் ராஜ் அவர்களுக்கு சங்கீதா போல அவர்கள் விட்டனாலதான் அவங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. அதே போலவே எல்லாரும் ஒரு நிமிஷம் ஒரு கைய தூக்கி காமிக்கலாமா? ஓகே, ஒரு கரதோஷம் கொடுக்கலாமா? ஒரு கையை தூக்கி காட்டினப்ப ஓசை வரல, ஒரு கையை தூக்கி காட்டினப்ப இந்த அரங்கத்துல எந்த மாற்றமும் வரல. எப்ப இரு கையை அடிக்கிறோம் அப்பதான் ஓசை வந்தது. அதே போலதான் பெண்களா ஆண்களான்னு பாக்குறதுக்கு இல்ல, 2 பேரும் செய்யும் சேவை மனமுகந்து செய்யும் சேவைதான் சேவை. சேவைக்கு பணமோ ஆட்களோ தேவையில்லை, மனம் இருந்தால் போதும். மனதோடு மனிதநேயத்துக்காக செய்யும் சேவையை இருவரும் சேர்ந்து செய்வதுதான் அதுல ஒரு அழகு. அதுதான் சேவைக்குரிய ஒரு முழு ஒரு அர்த்தமேனு சொல்லலாம். எனவே இப்பொழுது இந்த உரையை வந்து எங்களுக்கு தான் தரணும் அப்படின்னு சொல்லி சௌந்தரத்தை தன் பேரிலே வச்சிருக்க சௌந்தரிய நண்களுக்கு வந்து நாங்க ஒரு வேடலை வச்சு நாங்க விடைபெறுகிறேன். நன்றி. வள்ளுவன் வாசகமாய் 2 அடி வரியில் என்னோடு கலந்திருக்கும் தமிழன்னையே, செந்தேனாய் செந்தாமல் மலராய் மலர்ந்தும் எழுத்தும் உயிரெல்லாம் கலந்திருக்கின்ற முத்தமிழை உன்னை வணங்கி இந்த அவையை வணங்கி நேரம் கருதி அவர்கள் அனைவருக்கும் திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி என் உரையை ஆரம்பிக்கிறேன். ஒருவேளை காலங்களை கடந்து பின்னோக்கி போனோம் என்று சொன்னால், என்னுடைய மூதாட்டி அகனூறு பாட்டியிடம் சென்று சேவை செய்வது உனக்கு அறிந்து செய்யலாமா அறியாமல் செய்யலாமா என்று கேட்டால், ஒரு போர்க்களத்திலே ஒரு மகனை இழந்து கதறி கொண்டிருக்கிறார் ஒரு தாய். என்ன சொல்லி அழுகிறார்? மகனே நீ போய்விட்டாயே என்று அழுது கொள்வன். அவளிடம் நான் கேட்டேன், ஒருவேளை மகன் சென்று போயிட்டான்னு சொல்லி ஒருவேளை அழுது கொண்டிருக்கிறாரா என்று கேட்பது, இல்லை இல்லை, தேசத்திற்கு சேவை செய்வதற்கு ஏற்கனவே என் கணவனை இழந்து விட்டேன், தேசத்திற்கு சேவை செய்வதற்கு இப்பொழுது மகனை இழந்து விட்டேன், தேசத்திற்கு சேவை செய்வதற்கு இனி நான் யாரை அனுப்புவேன், எனக்கு ஆண் மகன் இல்லையே என்று கதறினாலாம் அந்த தாய். இதை சொல்கிற காரணம் காரியம் என்னவென்று சொன்னால், ஒருவேளை பெண்களுக்கு சேவை செய்வதற்கு நாம் அவர்களிடம் சொல்ல வேண்டியது இல்லை. ஏன் கேட்டா, சேவை என்பதை அங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது என்கின்ற முதல் தளத்திலே இருக்கிறேன். ஒருவேளை ஒரு குழந்தை பெறாமல் இருக்கலாம். அன்னை தெரசா அன்னை வந்து சொன்னது நம்முடைய வாழ்க்கையோட மிக முக்கியமான. ஒருவேளை நீங்கள் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாக நிச்சயமாக உங்களுடைய டைரியில இந்த நாள் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தது என்பதை மறவாமல் எழுதுங்கள். அதற்கு ஒரு தகவலாக நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். நவஜோத் சிங் சித்து வந்து ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் கிரிக்கெட்டர் இன் 90s. சிக்ஸர்ஸ் இத்தனை பேர் அவருக்கு. அவர் அடிக்காத அவர் இந்தியன் கிரிக்கெட்ல அவர் ஃபேமஸான டைம். தமிழ் கர்வத்தோடு கூட வந்து அவர் அன்னை தெரசா ஐயா என்ன நினைக்கிறாருன்னா, இந்த அம்மா ஏதோ சேவை செய்யறாங்க, போனோம்னா
சில லட்சங்களை கொடுத்தோம்னா நம்ம குளிச்சு கூட போட்டு நமக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அகம்பாவத்தோடு அந்த கல்கத்தாவில் வச்சிருக்கக்கூடிய அந்த ஆசிரமத்துக்கு வந்து தவசத்துக்கு போனார். போகிற பொழுது இந்த அம்மையார் ஏன்னா சில பேருக்கு மட்டும்தான் அன்னை என்கிற வார்த்தை அடைமொழியோடு வருகிறது. குடிக்க முடியல நிறைய சொல்லி